சில பேருக்கு ஆண் வாரிசே என்பது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கு காரணம் காரியத்தை தேடுவதற்கு பல வகை இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா 3 குழந்தை பிறந்திருக்கும், 3 பெண்ணு. இன்னும் சில பேருக்கு 4 பிள்ளை 4 பெண்ணு. இன்னும் சில பேருக்கு 5 பெண்ணு. ஒரு 3 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற 3 பொண்ணு. 4 பிள்ளை பெற்றவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே பெண்ணுங்கள் தான். அப்போது இதில் ஆண் வாரிசே இல்லை அப்படி என்றால் இதுக்கு பெண் சாபம் ஏதாவது இருக்கிறதா? அதற்கும் வாய்ப்புள்ளன. பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா? அதற்கும் வாய்ப்புள்ளன. இந்த இடத்துல இது விதி பிரகாரம் தான் 3 இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? விதி பிரகாரம் தான் 3 பொண்ணு பிறந்திருக்குன்னு போது அதில் எங்கள் லாஜிக்கே வரல. ஆனால் சரிங்க, ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன். ரைட், இந்த சொல்யூஷன் இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படி என்றால் அவங்கவுங்க வணக்கம். ஃபார்மெட் நியூமராலஜி, உங்கள் மகாதான் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். புது தகவல் தான். ஏன்னா ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. அடுத்த ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் தான் வாழ வேண்டும், வாழ்ந்து கழிக்க வேண்டும். சில பேருக்கு ஆண் வாரிசே என்பது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதுக்கு காரணம் காரியத்தை தேடுவதற்கு பல வகை இருக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா, அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கும், 3 பெண்ணு. இன்னும் சில பேருக்கு 4 பிள்ளை 4 பெண்ணு. இன்னும் சில பேருக்கு 5 பெண்ணு. இவங்களுக்கு பெண் பிள்ளை, இவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 3 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், 3 பொண்ணு. 4 பிள்ளை பெற்றவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே பெண்ணுங்கள் தான். அப்போது இதில் ஆண் வாரிசே இல்லை. இப்படி நிறைய ஃபேமிலி இருக்கிறாங்க. ஆண் வாரிசே இல்லை அப்படி என்றால் இதுக்கு முன்னோர்களின் ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்கிறதா? அதுக்கும் வாய்ப்பு உள்ளன. பெண் சாபம் எதாவது இருக்கிறதா? அதற்கும் வாய்ப்பு உள்ளன. பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா? அதற்கும் வாய்ப்பு உள்ளன. ஏனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதான் அவர்கள் வாழ்க்கைக்கு உண்டான எதுவோ அதுதான். ஏன்னா ஒரே காரியம் ஒரே வீட்டுக்கு உள்ளது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இதெல்லாம் அதில் சேரும். இதில் இந்த இடத்துல இது விதி பிரகாரம் தான் 3 இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? விதி பிரகாரம் தான் 3 பொண்ணு பிறந்திருக்குன்னு போது அதில் எங்கள் லாஜிக்கே வரல. ஆனால் கர்மான்னு சொன்னால் கூட ஒத்துப்பாங்க. ஜெனட்டிக், அதாவது இதில் பார்த்திங்கனாக்கா அவங்க அம்மாவுக்கும் 3 குழந்தை இருக்கும், அவங்க அம்மாவுக்கும் 2 குழந்தை 3 4 எல்லாம் பெண் பிள்ளை அப்படியே இருக்கும். இவங்க பிள்ளைங்க பிறந்தாலும் இவங்களுக்கும் அதே தான் இருக்குது. அப்படி என்றால் இது ஜெனட்டிக் ப்ராப்ளமும் இருக்கும். முன்னோர்களது கூட இவங்களுக்கு தெரியல. இப்போ கரண்ட்டில் உள்ளதை பார்த்து சொல்லணும். அப்படி என்றால் இந்த பாவங்கள் பழசும் தொடர்வதற்கும் வாய்ப்புள்ளன. இப்போ நடைமுறை வாழ்க்கையிலையும் பாவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கும் வாய்ப்புள்ளன. அப்படி என்றால் இதை எப்படி தான் போக்குவது, எப்படி தான் தீர்ப்பது, என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது? சில பேருக்கு அவங்க ஜெனட்டிக்கில் ஆண் வாரிசை ஏதோ ஒரு இடையூறு நடந்திருக்கும். அந்த கர்ம வினை அப்படியே தொடர்ந்துருக்கும். சில பேர் பெண்ணுக்கு அதே மாதிரி கூட இருக்கும். சில பேருக்கு தொடர்ந்து ஆண்களாக தான் பிறக்கும், அவங்க வீட்டில் பெண்ணை பிறக்காது. அப்படியும் சில வீடு இருக்குது. ஆனால் இதில் அதிகம் யாருனாக்கா பெண்களாக தான் பிறக்கிறது, ஆண் இல்லாமல் இருக்கிறது தான். இன்னும் சில பேருக்கு அவர்களுக்கு 2 பெண் குழந்தை பிறந்திருக்கும், 3ஆவது குழந்தைய அவங்க பெண்ணுன்னு நினச்சிட்டு அபார்ட் பண்ணிடுவாங்க. அது ஆணாக இருக்கும். ஏனால் ஒரு சிசுவை உருவாக்குவதற்கு தான் மனிதராகிய நமக்கு உரிமை இருக்கிறது. அதை அபார்ட் பண்ணுறதற்கு கொள்வதற்கு மனிதராக நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் அது இறைவனோட குழந்தை. அது இறைவன் கொடுக்கப்பட்டது. ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் குழந்தை கல்யாணம் ஆகிட்டா திருமணம் ஆகிட்டா குழந்தை பிறந்துடுது. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக சொல்லணும்னா பெரும் கோடீஸ்வரங்களுக்கு வாரிசே கிடையாது. ஆமாம், இது உண்மை. பெரும் கோடீஸ்வரன் அவங்களுக்கு வாரிசே கிடையாது. அடாப்ட் தான் இருக்கும், வேணா தத்து எடுத்துருப்பாருங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இந்த அடுத்த குழந்தை ஆண் வாரிசு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் அந்த சிசுவை அபார்ட் பண்ணதுனால
அது என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்து பிறக்கும்போது பெண் குழந்தை பிறக்கும். ஏன்னா சிசுவை தான் நீங்கள் இது பண்ணிட்டு அபார்ட் பண்ணிட்டீங்களா? அபார்ட் பண்ணும்போது அது என்னது? சிசுவை கொல்லும் போகும்போது அது இறைவன் கொடுத்த குழந்தை இல்லையா? எப்படி பிறக்கும்? இது இதில் கூட இருந்திருக்கலாம், தெரியாது எனக்கு. அதனுடைய வழியாக கூட வந்திருக்கலாம். அது ஜெனட்டிக்கு இந்த மாதிரி கூட இருக்கலாம். கர்ம வினைனாலும் இருக்கும், எதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சொன்ன பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கும், 3 பொண்ணு, 4வது பிறக்க போகுது. அது பொண்ணு தான் இருக்குன்னு நீங்களும் அபார்ட் பண்ணி விட்டுருவீங்க. இந்த அபார்ட் பண்ண போகும்போது அதுதான் உங்களுக்கு சிசுவை கொன்றதற்கு சமம். ஏன்னா அந்த சிசு கடவுள் குழந்தை. அது உங்கள் குழந்தைன்னு யார் சொன்னால்? கடவுள் கொடுக்கப்பட்டது தான் குழந்தை. அது நம்மிடம் இருப்பதனால் நம் குழந்தை, நம்ம இதிலேருந்து உருவானதுனால நம்ம குழந்தை. அதான் நான் இப்படி சொல்கிறேன், உயிரை உருவாக்குறதுக்கு தான் நமக்கு அதை இது பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுக்கல, கடவுள் கொடுக்கல, சட்டத்துலேயும் கொடுக்கல. அது வேறு விஷயம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சப்ஜெக்ட் என்னென்னா, அந்த வாரிசு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம். இப்பொழுது நீங்கள் அனலைசிஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். பழசெல்லாம் சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஆமாம், எங்கள் வீட்டில் இது மாதிரி நடந்திருக்கு, அபார்ட் பண்ணியிருக்கோம், அதான் இல்லை அப்படின்னு நீங்கள் பழசு. இப்போது உங்கள் வீட்டு பிள்ளைங்க நீங்கள் பேரை மாற்றி கூட எடுத்துருந்துருக்கலாம். ஒரு இதுக்காக சொல்கிறேன், இது தொடரக்கூடாது. அப்போ சரிங்க, எங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமல் நடந்துருச்சு. இப்போ அடுத்து சொல்யூஷன் வேணும் இல்லையா? இப்போ அதாவது ஏங்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கும் தெரியும், ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் உள்ள இது அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சி தான் இருக்குங்கிறது மட்டும் புரியுது. அவங்களுக்கு என்னென்னு தெரியல. அது என்னங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். சரிங்க, இது அடுத்த ஜென்ரேஷனும் இப்படியே இருக்குது. அது மனசு கஷ்டமாக தானே இருக்கும். ஒருவர் செய்த தவறு அது வழியாக ஜெனட்டிக்காக எப்படி பாதிக்குது பாருங்கள். இதே தான் கர்மாவும். அதான் கர்ம வினையும், ஒருத்தர் செஞ்ச கர்ம வினை அப்படியே ஜெனட்டிக்கு அப்படியே வரும். நல்லதும் அதேமாரி தான். சரிங்க, ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன். ரைட். இந்த சொல்யூஷன் இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படி என்றால், அவங்க குலதெய்வத்தை வேண்டுதல் வச்சுக்கிறணும். வேண்டுதல் வச்சுட்டு அடிஷ்னலாக திருநெல்வேலி கோவிலில் சங்கரன் கோவில், கோமதி அம்மாள் சங்கரன் கோவில், அதுக்கு ஒரு முறை போயிட்டு கணவன் மனைவி சேர்ந்தார் போய் சொல்லி அங்கே அந்த ஒரு பொம்மை இருக்கும், குழந்தை பொம்மைன்ட்டு, அது முதல்ல வேண்டுதல் வச்சுக்கிறீங்க. வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதுக்குன்னு அங்கே இருக்கும், அந்த வாங்கி நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு வந்துடுங்க. குலதெய்வத்தை வேண்டுதல் வைங்க. கரெக்டாக குழந்தை பிறக்கும்போது நான் உங்கள் பேரே வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுருங்க. கரெக்டாக ஆண் வாரிசு கிடைக்கும். ஆனால் அந்த உங்கள் தவறையும் ஏற்றுக்கிறங்க. முன்னோர்களுடைய அப்படி ஏதேனும் இருந்திருந்தாலும் அபார்ட் பண்ணியிருந்தாலும் அது பெருந்தன்மையோடு மன்னித்து எங்களுக்கு ஆண் வாரிசை கொடுங்க அப்படின்னு குலதெய்வத்தும் ஒரு வேண்டுதல். சங்கரங்கோயில் கோமதி அம்மாள் திருநெல்வேலியில் இருக்குது, அங்கேயும் ஒரு வேண்டுதலை போய் வச்சுட்டு வந்துடுங்க. குழந்தை பிறந்த உடனே சங்கரங்கோயில் கோமதி அம்மாள்கிட்ட திருப்பி சாத்திட்டு, திருப்பி அந்த பொம்மை மாதிரி அங்கே விற்கும் அந்த குழந்தை பொம்மை, அதை சாத்திட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு வந்துடுங்க. ஆண் வாரிசு கட்டாயம் கிடைக்கும், நடக்கும். ஸோ ஆண் வாரிசுக்கு கிடைப்பதற்கு உண்டான சொல்யூஷனை நமது நிகழ்ச்சி மூலயமாக சொல்லப்பட்டது. அதில் தவிர்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியுடன் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.